ஹாய் வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நேத்ரா ஹோம் பேக்கிங்கில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எக்லெஸ் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். நம்ம எக்கு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ புரட்டாசின்றதுனால நம்ம எக்கு இல்லாமல் ப்ரௌனி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா க்ரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியாக ஜூஸியாக இருக்குது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே டார்க் காம்பவுண்ட் 85 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அன்சால்டட் பட்டர் 30 கிராம், கண்டென்ஸ்டு மில்க் 120 கிராம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 30 கிராம் மைதா. இப்போ இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங்கில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 120 கிராம் கண்டென்ஸ்டு மில்க்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலேயே செஞ்ச கண்டென்ஸ்டு மில்க்கு தான் நான் சேர்த்துருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், பாருங்கள். இப்போது இந்த மில்க்கு கண்டென்ஸ்டு மில்க்கையும் சாக்லேட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சுகர் எதுவுமே தேவையில்லை. இந்த கண்டென்ஸ்டு மில்கில் இருக்க ஸ்வீட்டே போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு தேவையான ஸ்வீட் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 30 கிராம் மைதாவில் இந்த 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இங்கே கொக்கோ பவுடர் நான் சேர்க்கலை. கொக்கோ பவுடர் இல்லாமல் நான் செய்கிறேன். உங்களுக்கு கொக்கோ பவுடர் வேணும்னா அது ஒரு 10 to 15 கிராம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு, உப்பு போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம இதை ஜலிச்சு நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருக்குன்ட்டு பால், தண்ணி இதெல்லாம் எதுவும் சேர்த்துடாதீங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பேக்கிங் மோடில் நம்ம மாற்றிடலாம். நான் இப்போ இந்த பேட்டர் கூடவே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கு முன்னாடி ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிடுங்க. 170 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே 5 இன்ச்சு ஸ்கொயர் டின் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண பேட்டரை இது கூட சேர்த்துடலாம்.
இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. நம்ம எக்கு போட்டு செய்யும் போது இந்த பேட்டர் வந்து நம்ம இதில் போட்டோம்னா அதுவே போய் ஸ்ப்ரெட் ஆகிக்கும். நம்ம இதெல்லாம் எக்கு இல்லாமல் செய்கிறதுனால இதை நம்ம தான் வந்து ஸ்பேச்சுலாவிலே வந்து லெவல் பண்ணிக்கணும். இப்போ இது மாதிரி நல்லா லெவல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை பேக்கிங்க்கு வச்சிடலாம். 170 டிகிரி செல்சியஸுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எக்லெஸ் ப்ரௌனி வந்து சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத் பிக் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள், நல்லா ஒட்டாமல் கிளியராக வந்திருக்கு. இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் நம்ம வந்து கட் பண்ணி பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ டிமோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 4 பீஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், நம்மளுடைய ப்ரௌனி வந்து எக் இல்லாமல் செஞ்சுருக்கோம். எக்லெஸ் ப்ரௌனி எவ்வளோ க்ரிங்கிள் டாப்போட நல்ல ஃபஜ்ஜியாக வந்திருக்கு பாருங்கள். சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.